ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் முருங்கைக்காயில் ஒரு பிரட்டல் கறி வைக்க போகிறோம். குத்தரிசி சோறோடு சாப்பிட்றதுக்கு. இது நல்ல யாழ்ப்பாணத்து முருங்கைக்காய். இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் கறி. 2 மேசக்கரண்டி, அதை விட குறைய தான் விட்டுருக்குறோம். இதில் நான் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு கடுகு சேர்க்குறேன். இதுக்கு வெந்தயமும் சேர்க்குறேன். வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன். இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை ரொம்ப சேர்க்குறேன். பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியுது. நான் இதுக்கு தக்காளி பழம் சேர்க்கல. முருங்கைக்காய்க்கு தக்காளி பழம் நான் சேர்க்க மாட்டேன். இப்போ இந்த முருங்கைக்காயை இதில் சேர்க்குறேன். இந்த முருங்கைக்காய் நல்லா அவியணும். இப்போ நான் இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். எங்களை வீட்டின் அளவே 3 தேக்கரண்டி தான். இதுக்கு மேலே கூடனா இங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இது வேகிறதுக்காண்டி நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். முருங்கைக்காய் கொஞ்சம் அவியணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம். உப்பும் தேவையான அளவு சேர்க்குறோம். பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவு சேர்க்குறோம். இந்த முருங்கைக்காயில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது. இப்போ அதனால் நாங்கள் புளியெல்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது. அதான் நான் தக்காளி பழம் சேர்க்குறதில்ல. தக்காளி பழம் சேர்க்கலாம், நான் போட இல்லை. இப்போ நல்லா முருங்கைக்காய் நல்லா அவியட்டும். அந்த தண்ணி பால்லையும் நாங்கள் அவிய விடலாம். தண்ணி பால் எடுத்துட்டு அதுலேயும் நாங்கள் அவிய விடலாம். நான் தண்ணி தான் சேர்த்து அவிய விட்டுக்கிறோம். இது நல்ல முருங்கை கண்டபடியாக ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. அவிஞ்சிரும். ஒரு 2-5 நிமிஷத்தில் அவிஞ்சிரும். நான் புளி கரைசல் அதை சேர்க்குறேன். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி எடுத்துருக்குறேன். இதுக்கு புளி கூடுதலாக சேர்க்கக்கூடாது. நான் எடுத்து வச்ச தேங்காய் பால், கட்டி தேங்காய் பால் சேர்க்குறேன். இப்போ நல்லா பிரட்டலாக எண்ணெய் பிறண்டு வரட்டும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. முருங்கைக்காயெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த குழம்பு கொஞ்சம் வற்றணும். வறுத்து எண்ணெய் தெரிஞ்சு வரணும். இப்போ குழம்பு இறுகி கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் இருகட்டும். அது குழம்பு இருகத்தான் டேஸ்ட்டும் கூடும். தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் இல்லை. எந்த குழம்புமே தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் இல்லை. இப்போ நான் இதை இறக்க போகிறேன். இது இறுகிட்டுது. இப்போ இந்த முருங்கைக்காய் பிரட்டல் கறி நான் எப்படி செய்தேன் நீங்களாம் பார்த்துட்டீங்க தானே. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.